இன்றைய தினம் கல்லுப்பு மிளகு இது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா திடீர் பணவரவு ஏற்படும். அது எந்த இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது பைரவருக்கு மிக உகந்த தினமாக சொல்லப்படுது. இந்த நாளில் வந்து நம்ம பைரவருக்கு உகந்த பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது. ஒரு 4 பொருள் சொல்கிறேன், அதில் ஒரே ஒரு பொருள் மிக முக்கியமானது. அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதே போல் பைரவருக்கு என்ன பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிப்பாணி. இன்றைய தினம் பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமையில வளர்பிறை அஷ்டமி வந்திருக்கு. இந்த அஷ்டமி அப்படின்னாவே பைரவருக்கு மிக விசேஷமான நாள். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிழமை. இந்த கிழமையில கிருத்திகை நட்சத்திரமும் இன்றைய தினம் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் சாயந்தரம் 3:47 வரையும் இருக்கு. அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா காலையில் 7:50க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் உங்களுக்கு 25 புதன்கிழமை அதிகாலை 4:10 வரையும் இருக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ராவுகாலம் மதியம் 3 மணியில் இருந்து ஈவினிங் 4:30 மணி வரையும் இருக்குது. இந்த ராவு காலத்தில் வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். ஏன்னா ராவு காலம் அப்படிங்கிறது பைரவருக்கு மிக விசேஷமான ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலலாம் பைரவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும். இன்றைய தினத்தில் யமகண்டம் காலையில் 9 to 10:30 இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாது. குளிகை பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியில் இருந்து 1:30 மணி வரையும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா குளிகையில் நம்ம எதை செஞ்சாலும் அது மேலும் மேலும் வளரும் அப்படிம்பாங்க. அதனால் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த குளிகை. இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பணவரவு உண்டாகும். இந்த நாள் வந்து முருகனுக்கும் பைரவருக்கும் மிக விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் இந்த பரிகாரத்தை எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். பைரவருக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் பூஜை அறையில் பால் வந்து நெய்வேத்தியமாக இன்றைய தினம் வச்சோம் அப்படின்னா மிகச்சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். தயிர், பால் இதெல்லாம் பைரவருக்கு உகந்த பொருட்களாக சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் பால் வைப்பது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. வேறு கால பைரவர் வேறு கிடையாது. சிவபெருமானோட ருத்ர ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கால பைரவர். இவர் வந்து சிவன் கோவில்ல வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றவர். கால பைரவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் அனைத்தையுமே காலத்தையும் கட்டுப்படுத்துபவராக கூறப்படுகிறது. சிவபெருமானோட அவதாரம் அப்படிங்கிறதுனால இவர் எந்த கோவில்ல குடிகொண்டு இருக்கிறாரோ அந்த ஆலயத்தை காக்கக்கூடிய பெருமையும் இவருக்கு தான் இருக்கு. யாகம், ஹோமம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்குரிய சிறப்பான மந்திரங்கள் ஓதப்பட்டு தான் அந்த யாகம் வந்து நிறைவு பெறும். தந்திர மந்திர பூஜைகளில் விநாயக பெருமானுக்கும் காலபைரவருக்கும் தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆலயத்தை காக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறதுனால தான் கோவிலோட சாவியே பார்த்தீங்கன்னா இரவு பூஜை முடிஞ்ச பிறகு காலபைரவர் காலடியில் வைப்பாங்க. இவருக்கு வந்து ரொம்ப பிரியமான பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ, தும்பப்பூ. இந்த தாமரைப்பூ வாங்கி நம்ம கொடுக்கலாம். தாமரைப்பூ மாலையாக வாங்கி சாத்தணும் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதே போல் வில்வம் வாங்கி இவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம். வில்வ மாலையை கூட முடிஞ்சா கொடுக்கலாம், தும்பப்பூ மாலையை கொடுக்கலாம். இவர் வந்து சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுனால சிவன் எப்படி அபிஷேக பிரியர், அதே போல் பைரவருக்கு ரொம்ப அபிஷேகம் பிடிக்கும். அதனால் சந்தன அபிஷேகம் வந்து பைரவருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் சந்தனத்தை வாங்கி கொடுங்க. வாசனை பூக்களில் மல்லிகைப்பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. செவ்வரளி பூ வந்து மிக விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. இப்போ வாசனை திரவியங்கள் இவருக்கு மிகவும் பிடிக்கும் இல்லையா? அதனால் புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோராசனை, குங்குமப்பூ, பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் நம்ம வாங்கி தரலாம் அபிஷேகத்துக்கு. இதில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது புனுகு. இந்த புனுகு, அடுத்தது அபிஷேகத்துக்கு சந்தனம், பூவில் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ, தும்பப்பூ,
செவ்வரளிப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கால பைரவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை போக்கி நல்ல நேர்மறை சக்தியை, அதாவது உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது இதற்கு தேவையானது ஒரு மண் பாத்திரம் இல்லை கண்ணாடி பவுல். இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ எடுத்துக்க கூடாது. அதில் நல்ல கல்லுப்பை நிறைய வைங்க. அதற்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வைங்க. அதற்கு அருகில் 3 மிளகு. எப்பவுமே இந்த கல்லுப்புக்கும் இந்த மிளகுக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் செய்கிறோன்னா அதற்கு அபரிமிதமான சக்தி இருக்குது. அதனால தான் இந்த உப்பும் மிளகும் பார்த்தீங்கன்னா சமயபுரத்திலிருந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த உப்பையும் மிளகையும் பரிகார பொருளாக நம்ம பலிபீடத்தில் போடுவோம். தலையை சுற்றி சில பேர் செய்வாங்க. அது மாதிரி செய்யாதீங்க. அந்த உப்பும் மிளகும் கொண்டுட்டு போய் நம்ம போடுவதற்கு எதற்காக அப்படின்னா நம்மளுடைய நோய் தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம உப்பும் மிளகும் போடுவோம். இந்த உப்பும் மிளகும் அப்படி ஒரு சக்தியை தருவதனால இதை பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். 3 மிளகு வச்சிடுங்க. இந்த மிளகு அப்படிங்கிறது பைரவருக்கு மிக விசேஷமான ஒரு பொருள். அதனால தான் சிவப்பு துணியில் மிளகை வச்சு கட்டி நம்ம தீபம் போடுறோம். இந்த மிளகை தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மஞ்சள் சொன்னேன் இல்லையா, இந்த விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம், அது குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்க கூடாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். அதாவது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து அது மாதிரி வேண்டும் போது வேண்டியது நடக்கும் அப்படின்னு செய்வோம் இல்லையா. அப்போ எப்படி செய்வோம்? நேர்மறையாக பேசுனா நேர்மறை அலைகள் நம்மளை சுற்றி சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷனையும் எண்ண தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வோம் இல்லையா. அதனால் நம்ம அந்த மிளகு, அந்த மஞ்சள் இதோட சேர்த்து நம்ம தொட்டு கையை தொட்டு நமக்கு உரிய வேண்டுதல் என்னவோ, எனக்கு ₹1,00,000 பணம் வர வேண்டும், எனக்கு என் மகனுக்கு நல்ல பெண் மனைவியாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நேர்மறையாக வேண்ட வேண்டும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் இந்த பாத்திரத்தை வச்சு இப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை கொண்டுகிட்டு போய் வீட்டோட வடகிழக்கு மூலையில் நீங்கள் அதை வச்சிருங்க. வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அடுத்த நாள் அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் மிளகு எடுத்து பூஜை அறையில் ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்குங்க. இந்த கல்லுப்பை மட்டும் உங்களுடைய 2 கைகளில் எடுத்து நல்லா தலையை சுற்றி இது பண்ணிட்டு அதை நீங்கள் வீட்டுக்கு வெளியே கால்படாத இடத்துல தண்ணியில் போட்டு அதை செடியில் ஊற்றிடுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா அடுத்த அஷ்டமிக்கு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்கள மஞ்சள் மிளகு, அது நல்ல நிலையில் இருந்தால் அதையே பயன்படுத்திக்கலாம். உப்பு மட்டும்தான் வேறு எடுத்துக்கணும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.